ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ லீக் சூப். ஸோ நேம் கேட்டோன்னே என்னடா உருளைக்கிழங்கு சூப்பா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், பட் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 பல்லு பூண்டை சதைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய லீக்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லீக் வந்து பார்க்குறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனில் பெரிய சைஸ் குண்டாட்டு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆனியனோட ஸ்மெல் தான் வரும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இந்த லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லாட்டி அதில் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மார்க்கெட்டில் க்யூப் மாதிரி கிடைக்கும். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் ஹர்பு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அப்படிங்கிற ஒரு ஹர்பு, அது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். அதுதான் டைமிங். ஸோ ரொம்ப சிம்பிளான சூப்புங்க இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லீக்கு, உருளைக்கிழங்கு, வெஜிடபிள் ஸ்டாக்கு, உங்களுக்கு சில சீசனிங் அவ்வளோதான், பூண்டு அவ்வளோதான். ஆனால் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா என்னடா உருளைக்கிழங்குல சூப்பு வந்து இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அதை கூல் ஆக்குனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நான் வந்து என்னோட அகாரோட பிளெண்டர் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஜூஸர், இந்த மாதிரி சூப்பு பேட்டர்லாம் ரெடி பண்ண நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்ல பெரிய ஜாராக இருக்கிறதுனால அரைச்ச க்ரீமியான சூப்பை திருப்பி நம்ம பேனில் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூப்பை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை தள்ளி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், அது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பொட்டேட்டோ லீக் சூப் ரெடி. ஒரு தடவை நீங்கள் லீக் வந்து மார்க்கெட்டில் ஷாப்பிங் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பாப்புலரான ரெசிபி கூட. ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப் ரெடி.